பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அதாவது கிராமங்களில், அதுலேயும் குறிப்பாக எங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த தண்ணீர் பிரச்சனை பெருமளவில் இருக்குது. அது பல ஆண்டுகளாக அதை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி பல கட்ட முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனாலும் தண்ணீர் பிரச்சனை தீராமல் இருக்குது. அதுலேயும் இந்த கிராம ஊராட்சிகளில் இந்த தண்ணீர் பிரச்சனை தீராமல் ஏன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நிர்வாக கோளாறுகள் முதல் காரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிராம ஊராட்சிக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கு. இந்த அதிகாரத்தை சரியாக கிராம ஊராட்சி பயன்படுத்தாததுனால ஈவனா எல்லோருக்குமே தண்ணி கிடைப்பதுல பயங்கரமான சிக்கல் இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராம சபை கூட்டங்கள் நடக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் நீங்க சில விஷயங்களை முன்மொழிய வேண்டியது அவசியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் தான் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கு. அதாவது ஜல்ஜீவன் திட்டத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல எவ்வளவு நம்ம தண்ணீர் பெற முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதே மாதிரி குடிநீரை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு சொல்ல ரூல் இருக்கு. ஆனா இங்க கிராமப்புறத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய அந்த தண்ணீரை ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, பெரிய தொட்டி கட்டி அந்த தொட்டியில சேவ் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தொட்டிக்கு தண்ணி வரல அப்படின்னா மோட்டார் போட்டு ஏதோ ஒரு வகையில மோட்டார் போட்டு அதை இழுத்து மற்றவங்களுக்கு போற தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க தொட்டியில என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொப்பிக்கிறாங்க. இது இப்ப எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பல கிராம ஊராட்சிகள்லாம் இந்த பிரச்சனை தான் பெரிய அளவுல தலைவிரிச்சாடுது. ஆகவே இதற்கான சொல்யூஷன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கரண்ட் பில்லு நம்ம கட்டுறோம். கரண்ட் பில்லு கட்டுறோம், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இலவசம் கொடுத்தாலும் கூட ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கட்டணம் நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம கரண்டை நம்ம அதிகமா செலவு பண்ண விரும்ப மாட்டோம். ஏன்னா நம்ம பணம் கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு 50 ரூபா தான் நம்ம அதிகப்படியா நம்ம கிராம ஊராட்சிக்கு நம்ம வரி கட்டுறோம். அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு தண்ணி வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம், ஆனா 50 ரூபா தான் வரி கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணியே வீணாக அதிகமாக செலவு செய்யறாங்க. ஒரு கிராம ஊராட்சிகளும் தண்ணி வரல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் தண்ணி கிடைக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் அந்த ஈவனா மக்கள் பகிர்ந்து எடுத்துக்கிறது இல்லை. அப்ப இங்க என்ன பிரச்சனையா கவனிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, முதல்ல கிராம ஊராட்சிகள் தோறும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளும் எவ்வளவு போர் இருக்கு, அது எவ்வளவு தண்ணீர் கொடுக்குது, அப்ப இத்தனை குடும்பங்கள் இருக்குன்னா இத்தனை குடும்பத்துக்கும் இந்த தண்ணீர் போதுமானதா ஈல்டு கொடுக்க முடியுமா, இந்த ஆய்வு அலுவலர்கள் அதாவது பிடிஓ லெவல்ல இருக்கக்கூடிய அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிராம இளைஞர்கள் இதை நீங்க முதல்ல வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கு. உங்க கிராமத்திற்கு போதுமான தண்ணி உங்க கிராம ஊராட்சிக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கிற போர்வலையோ அல்லது இன்னொரு ஊர்ல இருந்து வரக்கூடிய அந்த போர்வலையோ தண்ணீர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சேர்ற லெவல்ல இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. இதை முதல்ல நீங்க வலியுறுத்தணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒட்டுமொத்தமா நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்ன வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு குடிநீர் குழாயிலையும் மீட்டர் பொருத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவுதான் தண்ணீர் செலவு பண்ணணும், இந்த ஒரு 100 லிட்டர் தண்ணீர் நம்ம குடிக்கிறதுக்கு செலவு பண்ண வச்சுக்கலாம். இதை தாண்டி நம்ம குடி தண்ணியை கூட ஒரு 10 லிட்டர் செலவு பண்ணோம்னா அதுக்கு தகுந்த வரி அந்த மீட்டர்ல ஏறிச்சுன்னா நம்ம பணத்தை ஜாஸ்தியா கட்டணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, பணம் கட்டுவதற்கு பயந்து கொண்டே மக்கள் தண்ணீரை மிக சிக்கனமாக செலவு செய்யறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு தண்ணி நிறைய கிடைக்குது, நம்ம தோட்டத்துக்கு விட்டுக்கலாம், நம்ம மற்ற எதுக்காக செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கரிசனையே இல்லாம என்ன பண்றாங்கன்னா மக்கள் தண்ணியை வீணாக்குறாங்க. அந்த வீணாக்குற தண்ணி தான் இன்னொரு நபர்களுக்கு போகாம அவங்களுக்கு அந்த தண்ணி வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஆகவே இந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராம ஊராட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அளவு தொட்டிகள் இல்லவே இல்லை. இப்போ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா 5000 லிட்டர்ல தொட்டி கட்டி வச்சிருக்காங்க, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 2000 லிட்டர் தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. தொட்டியே கட்ட முடியாத வசதி இல்லாத வீடுகள்லாம் இருக்கு, அவங்களுக்குலாம் பைப்பு இணைப்பு இல்லாம இருக்கு. அப்ப தொட்டி வச்சிருக்கிறவங்க பூரா என்ன பண்ணிக்கிறாங்க, தண்ணியை ஃபுல் பண்ணிக்கிறாங்க. தொட்டி இல்லாதவங்களுக்கு தண்ணி போகல. அப்படிங்கிற பட்சத்துல கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு தொட்டிகள் ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒரு கிராம ஊராட்சியில ஒரு தண்ணீர் தொட்டி கட்டணும்னா, ஒரு குடும்பத்துக்கு இணைப்புக்காக தண்ணீர் தொட்டி கட்டணும் அப்படின்னா 500 லிட்டர்னா 500 லிட்டருக்குள்ளதான் அந்த தண்ணீர் தொட்டி இருக்கணும். அதை ஆய்வு பண்ணணும். அலுவலகம் போய் இப்ப இவர் எவ்வளவு தண்ணீர் தொட்டி அளவு கட்டி வச்சிருக்கிறாரு, அப்ப இவர் 5000 லிட்டர் கட்டி வச்சிருக்காரு, நீ மாசத்துல இவரை வரி கட்டிரு. நீ தண்ணி பிடிக்கலங்க ரெண்டாவது பிரச்சனை, ஒண்ணு மீட்டர் வைக்கணும். அப்படின்னு இந்த தொட்டி அளவீடு செய்து என்ன செய்யணும்னா வரி கட்ட வைக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈவனா தொட்டி கட்டுற அந்த நடைமுறையை கிராம மக்கள் என்ன செய்வாங்கன்னா கடைபிடிப்பாங்க. இல்லைங்கிற பட்சத்துல ஒருத்தருக்கு தண்ணி கிடைக்கும், இன்னொருத்தருக்கு தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் அரசாங்கம் தண்ணீர் பிரச்சனைகள் சரி செய்வதற்கு எடுக்க வேண்டிய முன்னெடுப்பா இருக்கு. கிராம ஊராட்சியில கிராம சபை கூட்டம் கண்டிப்பா நடைபெறுது. அப்படி நடைபெறும் போது எண்ணற்ற இளைஞர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போய் உட்கார்ந்து இந்த ரூலை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லணும். ஒருத்தர் தண்ணீர் இணைப்பு வாங்குறாரு அப்படின்னா அவர் குடும்பத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே தோட்டம் தொலைவுக்கு அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னா அந்த இணைப்பை துண்டித்துக் கொள்வதற்கு கிராம ஊராட்சிக்கு அதிகாரம் இருக்கு.
அப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து தவறா வந்து ஒரு மோட்டர் வச்சு டீப் வச்சு தண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய இணைப்பை கேன்சல் பண்ணிடணும். ஒருத்தர் வந்து தவறா வந்து டீப்பு போட்டு தோட்டம் தரவுக்கு தண்ணி விட்டுருக்கு, அவருடைய இணைப்பை கேன்சல் பண்ணிடணும். அது முறைப்படி என்ன செய்யறோம்னா நம்ம வந்து டெபாசிட் வைக்கும்போது என்ன எழுதி வாங்குறோம், அப்டேட்ல என்ன எழுதி வாங்குறோம் அப்படின்னா, நான் முறையற்ற இந்த தண்ணீரை பயன்படுத்தினால் என்னுடைய இணைப்பை நீங்க ஊராட்சி நிர்வாகம் துண்டித்துக் கொள்ளலாம், அதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்றுதான் நம்ம என்ன செய்யறோம்னா பத்திரத்தை எழுதி வாங்கி அவங்க இணைப்புதாரர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்குறோம். அப்படி இருக்கும்போது அதையே மெயினா வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்னா அவங்க இல்லீகலா செய்யும்போது ஒருத்தர் 2 பேர் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த அந்த தண்ணீர் பிரச்சனைக்கான எல்லாத்தையும் வந்து நம்ம சரி செய்ய முடியும். இங்க ஒரு கவனத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்க கம்யூனிட்டி வாய்ஸ் தான் பல பிரச்சனைகள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எழும்பும். இப்போ ஒரு சில குடியிருப்புக்கு தண்ணி போகும், ஒரு சில குடியிருப்புக்கு தண்ணி போகாது. அப்ப கம்யூனிட்டி பார்த்து தான் தண்ணி விடுறாங்க அப்படிங்கிற நிலவு வரும். இப்போ கிராம ஊராட்சி செயலாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷெட்யூல் சமூகத்தை இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஷெட்யூல் சமூகத்தை மட்டும் தண்ணி போகுது அப்படின்னா ஒரு உயர்மட்ட அதாவது வந்து அந்த பொதுவான பிரிவினருக்கு தண்ணி போகல அப்படின்னா அங்கே ஜாதி ரீதியான பிரச்சனை வருதுங்க அப்படிங்கிற லெவலுக்குலாம் பேசப்படும். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேவலமான சிந்தனைகள், கேவலமான எண்ணங்கள் இது ஒரு இடத்துல நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் தண்ணி போகுது, வேண்டுமென்றே எங்களை வஞ்சிக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் அல்லாத ஒருத்தர் வந்து அங்கே கிராம ஊராட்சி செயலாளர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதி மக்களுக்கு மட்டுமே தண்ணி விடுறாரு, எங்க ஜாதி மக்களுக்கு தண்ணி விட மாட்டாங்க. பிரச்சனை எல்லாம் பயங்கரமா வந்து கிராமப்புறத்துல கட்டமைக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கு. இதெல்லாம் அரசாங்க கவனத்துல கொண்டு எல்லாருக்கும் ஈவன், அதுல யாரு உயர்ந்தவன் தாழ்ந்தவெல்லாம் கிடையாது. ஒருத்தன் தண்ணீர் பயன்படுத்தணும்னா இதாண்டா ரூலு, இவ்வளவுதாண்டா நீ பயன்படுத்தணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா அரசாங்கம் ஸ்ட்ராங்கா வலிமைப்படுத்தினா கண்டிப்பா வந்து இங்க தண்ணீர் பிரச்சனைகளை முழுக்க முழுக்க வந்து சரி செய்ய முடியும். அப்படி அதிலே ராமநாதபுரம், சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள்ல இந்த மாதிரி ரூலை வந்து அமல்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்துல இருக்க அந்த அலுவலர்களுக்கு நீங்க கடத்துங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயோ அல்லது பாத்தீங்கன்னா முகநூல்லையோ அல்லது பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் வந்து நீங்க வந்து அதாவது முதலமைச்சரை நீங்க வந்து டேக் பண்ணியோ ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரை டேக் பண்ணி இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. மேக்சிமம் இது அவங்களுடைய கவனத்துக்கு போகும்போது அடுத்த ஒரு கிராம சபை இந்த மாதிரி விஷயம்லாம் அஜெண்டா வந்து அவங்க என்ன செய்யலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏற்கனவே நிறைய ரூல் இருக்கு, ஆனா இந்த ரூலை வந்து மறுபடியும் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குங்கிறதா இங்க ஒரு முக்கியமான ஒரு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆகவே அன்புக்குனி உறவுகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டியது நம்முடைய ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஆகவே உங்க கிராமத்துல இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, இது சரி பண்றதுக்கு என்ன செய்வது அப்படின்னு நீங்க ஏதாவது குழப்பத்துல இருப்பீங்கன்னா வீடியோக்குள்ள என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நிச்சயமா அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவா பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். மீண்டும் நல்லதோடு உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.